இந்தியன் ஆர்மியிலேருந்து வந்திருக்கக்கூடிய என்டிஏ அண்ட் என்ஏ ரெக்ரூட்மெண்ட்டை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்டு இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான என்ன எலிஜிபிள் அண்ட் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணவே போதும், டைரெக்டாக இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள 2025 के लिए इसका ऑनलाइन फॉर्म आप कैसे अप्लाई कर सकते हैं, इसके स्टेप बाय स्टेप प्रोसेस के बारे में हम बात करेंगे इस वीडियो में. तो यहाँ पर देखिए लास्ट डेट है 31 दिसंबर 2024. इस डेट तक आप इस वैकेंसी के लिए आवेदन कर सकते हैं. इस वैकेंसी से रिलेटेड जानकारी क्या है, सब्सक्राइब करें, शेयर करें, लाइक करें, जिससे आपको एजुकेशन एंड क्वालिफिकेशन இதுக்கான வேகன்சிஸ் வந்து எவ்வளவு यहाँ पर फ्रेंड्स ध्यान रखिएगा, जो भी फ्रेंड्स से கீழ वैकेंसी நீங்க डिटेल्स है ஸ்க்ரோல் वो பண்ணிட்டு आपको வந்தாவே नोटिफिकेशन உங்களுக்கு में भी தெரியும். प्रोवाइड की गई இதுக்கான है. तो வேகன்சிஸ் अप्लाई வந்து करने से எவ்வளவு पहले जो கொடுத்திருக்காங்க, इसका ஒரு ऑफिशियल டேபிளேஷன் வந்து नोटिफिकेशन है கொடுத்திருக்காங்க. उसको आप पढ़ सकते நேஷனல் हैं. டிஃபென்ஸ் इसमें அகாடமில देखिए வந்து जो பாத்தீங்கன்னா वैकेंसी है ஆர்மிக்கு வந்து आर्मी में 208 208 है, வேகன்சியும் नेवी में அண்ட் 42 நேவிக்கு वैकेंसी 42 है. வேகன்சியும் इसके அண்ட் अलावा ஏர் एयर ஃபோர்ஸ்க்கு फोर्स வந்து में आपके 92 फ्लाइंग வேகன்சி ஃபிளைங்க்கு ग्राउंड அண்ட் ड्यूटीज, டெக்னிக்கலுக்கு வந்து टेक्निकल 18 एंड नॉन வேகன்சியும் टेक्निकल நான் वैकेंसीज आपको दी டெக்னிக்கலுக்கு गई 10 है. வேகன்சியும் एनडीए வந்து 10 प्लस 2 கொடுத்திருக்காங்க. कैडेट அண்ட் एंट्री की भी 10th प्लस 2 वैकेंसी दी கேடர் गई है. என்ட்ரிக்கு வந்து टोटल பாத்தீங்கன்னா 406 वैकेंसीज आपकी यहाँ पर है. வந்து मेल பாத்தீங்கன்னா एंड 406 फीमेल दोनों ही வேகன்சிஸ் வந்து एप्लीकेबल है உங்களுக்கு यहाँ पर கொடுத்திருக்காங்க. अप्लाई இதுல करने வந்து के பாத்தீங்கன்னா लिए. மெயில் அண்ட் इसके ஃபீமேல் बाद ரெண்டு सेंटर ऑफ பேருக்குமே एग्जाम आपको इस கொடுத்திருக்காங்க. இதுக்கான नोटिफिकेशन में எக்ஸாம் देखने को मिल சென்டர் வந்து जाएगा. பாத்தீங்கன்னா इसके बाद நீங்களே வந்து एलिजिबिलिटी சூஸ் कंडीशंस है பண்ணிக்கலாம். तो ऑल இல்ல इंडिया இந்தியன் कैंडिडेट சிட்டிசனாக अप्लाई இருந்தா कर மட்டும் सकते हैं, போதும். मेल एंड இதுக்கு फीमेल அப்ளை अप्लाई कर सकते பண்றதுக்கான हैं. ஏஜ் லிமிட் जन्म आपका 2 जुलाई 2006 18 से வயசு 1 जुलाई 17 2009 வயசுல के இருந்து बीच நீங்க में होना 19 चाहिए, வயசுல तो ही आप வரைக்கும் इसमें நீங்க வந்து एप्लीकेबल அப்ளை यहाँ पर பண்ணிக்கலாம் होंगे. ஆன்லைன் மூலமா. अब बात करते हैं इसके फॉर्म எப்படி अप्लाई அப்ளை के लिए. तो பண்றதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி அதாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தா நீங்கள் மெயில் ஐடி மூலிமாவோ மொபைல் மூலிமாவோ நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஓடிபி ஜெனரேட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்ட் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நியூ ரிஜிஸ்டர் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமை வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டில் வந்து என்ன நேம் இருக்கோ அதே நேமை வந்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு வெரிஃபிகேஷன் நேம் கேட்டிருக்காங்க, சேம் நேமை வந்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேமை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோன்னு கொடுத்துருக்காங்க, எஸ்ன்னு எஸ் கொடுத்துருக்காங்க, மெயிலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. அண்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இவங்க கொடுத்த ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு வெரிஃபை டேட் ஆஃப் பர்த். சரிங்களா, டேட் ஆஃப் பர்த் வந்து சேம் டு சேம் அதில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்படி மேட்ச் ஆகலைன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகாது. உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்கோ அந்த பேரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஆனால் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே நேமை வந்து கீழவும் கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதர் நேமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டில் வந்து என்ன பேர் இருக்கோ அதே தான் நீங்கள் வந்து கொடுத்தாகணும். ஏன்னா உங்களுடைய ஆதார் நம்பரெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோடிஃபை ஸ்டேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துக்கோங்க. அண்டு உங்களுக்கான கேஸ்ட் அதாவது நம்பரை வந்து கேட்டிருக்காங்க, மிடில் நம்பர் இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கான என்னவோ அது வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரீசெண்டாக வந்து என்ன மெயில் ஐடி இருக்குது அதை வந்து கொடுத்துக்கோங்க. அல்லது உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோட ரோல் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட கொஷின் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது செக்யூரிட்டி கொஷின் பாஸ்வேர்டு வந்து மறந்துச்சுன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சரை கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இவங்க கொடுத்துருக்கிற கேப்சா வந்து ஒன்ஸ் என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணாமல் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் ஆயிரும். சரிங்களா, ஒன்ஸ் சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா போதும். சம்டைம் கண்டிஷன் வந்து நீங்கள் டிக் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன வந்து என்ட்ரி பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் ஹியர்னு கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகலாம். நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கும் அண்ட் உங்களுடைய மெயில் ஐடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து இஷ்யூ ஆகிருக்கும். அந்த ஓடிபியை வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் என்ட்ரி பண்ணி நீங்கள் ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்படி உங்களுக்கு ஓடிபி வந்து இஷ்யூ ஆகலை அப்படின்னா நீங்கள் ரீசென்ட்னு கூட கொடுத்து நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணிக்கலாம். இது வந்து கொடுத்துட்ட பாருங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அதாவது மெயில் ஐடி மூலிமாவோ அல்லது மொபைல் நம்பர் மூலிமாவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓடிபி வெரிஃபிகேஷனோட நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் ஒன்ஸ் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா
நீங்கள் இதை கொடுத்து டேரெக்டாக இங்கே கொடுத்துருக்கிற இந்த அதாவது அந்த கோடை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபைக்காக உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காட்டும். உள்ளே என்ட்ரான உடனே உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண சொல்லும். சரிங்களா? நியூ பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ண சொல்லும். கொடுத்துருக்கிற 8 லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மொபைல்லலாம் பாஸ்வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லை, அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஒன்ஸ் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாவே போதும். ஒன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அட்ரஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன் அண்ட் டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனோட இன்ஃபர்மேஷன் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதாவது உங்களுடைய அதர் குவாலிஃபிகேஷனோட உங்கள் கொஷின் எல்லாம் இருக்கும். அந்த கொஷினை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிரீன் டிக்கில் வந்தால் தான் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி நேவல் எக்ஸாமினேஷனுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்டேஜ் 1 பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸ்டேஜ் 1 நீங்கள் முடித்தா தான் உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 2 வந்து போகணும். இதில் வந்து ஸ்டேஜ் 1க்காக பர்சனல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் என்னென்ன என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் நீங்கள் இந்தியன் சிட்டிசனானு கேட்டிருக்காங்க. அண்ட் மதர் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவோ இந்தியன்னு கொடுத்துருக்காங்க, தமிழன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அன்மேரிடுன்னு மட்டும்தான் கொடுத்தாகணும். அண்ட் உங்களுடைய அதாவது நீங்கள் வந்து எங்கே பிறந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பிளேஸ் வந்து கேட்டிருக்காங்க, இந்தியான்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் போஸ்ட் ஆஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்மாவெல்லாம் எதுவும் போடக்கூடாது. உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் என்னவோ அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய சிட்டி அதாவது வில்லேஜை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய ஸ்டேட் என்னவோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டை வந்து கொடுத்துக்கலாம். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் உங்களுடைய பின்கோடை வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுடைய கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஜென்ரல், இடபிள்யூஎஸ் நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதோட சர்டிஃபிகேட் அதாவது இடபிள்யூஎஸோட சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை வந்து யார் இஷ்யூ பண்ணாங்க, தாலுக்கா ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு யார் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து எப்போ வந்து இஷ்யூ ஆச்சு அண்ட் அதுக்கான வேலிடேட் டேட் என்ன, அதோடைய அட்ரஸ் என்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இடபிள்யூஎஸ் மட்டும் கிடையாது, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட கேஸ்டோட சர்டிஃபிகேட்டோட நேம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அண்ட் உங்களுக்கான டேட்டு இல்லை அப்படின்னீங்கன்னா ஐ ஹாவ் நோ டேட் அப்படின்றத நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து கொடுத்துக்கலாம். அது கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ண தேவையில்லை. சரிங்களா? உங்களுக்கு எக்ஸ்பயர் இருந்தாலும் சரி அண்டு இல்லைனாலும் சரி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். அண்டு ஒன்ஸ் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் இஷ்யூ அதாவது எங்கேருந்து இஷ்யூ ஆச்சு அப்படின்ற அந்த தாலுக்கா ஆஃபீஸோட அட்ரஸை வந்து நீங்கள் இதில் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒன்ஸ் என்ட்ரி பண்ணிட்டு இங்கே மோடிஃபை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய சீரியல் நம்பர் அண்ட் டேட்டு உங்களுடைய நீங்கள் வந்து எப்போ அப்ளை பண்ணி உங்களுக்கு எப்போ வந்துச்சு அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓபிசி சர்டிஃபிகேட்னா ஓபிசி சர்டிஃபிகேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தரவாக கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்தாவே போதும். அண்ட் எஸ்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். சரிங்களா? எப்போ வந்து இஷ்யூ ஆச்சு, உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜில் இருக்குது, உங்களுக்கு எஸ்சி, எஸ்டிக்கு வந்து எது உங்களுடைய ரிலீஜன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடபிள்யூடின்னா எஸ்என்னு கொடுங்க, நோன்னு கொடுத்துக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டோட நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய இஷ்யூ டேட்டு எல்லாமே இது பண்ணுற மாதிரி இருக்கும். இது இருந்தால் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக நோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. அண்டு உங்களுடைய ஐடி ப்ரூஃப்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஃபோட்டோ அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஐடி, ஓட்டர் ஐடி அண்ட் ஸ்கூல் ஐடி இந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஐடி கார்டு ஒன்லி என்டிஏ அண்ட் என்ஏ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஐடி இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட அதோட ஐடியை வந்து கொடுத்துக்கலாம்.
கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டுன்னு கொடுத்தாச்சு. ஆதார் கார்டு வந்து இருக்கான்னு கேட்டிருக்காங்க, எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஆதார் கார்டோட ஐடியோட நம்பர், ஆதார் கார்டோட நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க வந்து பிடபிள்யூ யூபிஎஸ்சியில் வந்து நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, அதில் நோன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரீசனை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் ஆல்ரெடி இதெல்லாம் இது பண்ணிட்டேன், ஃபில்லப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அட்ரஸ் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து உங்களுடைய டோர் நம்பர், இதில் வந்து பக்கமாக இந்த பொட்டேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 3/91 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ், உங்களுடைய சிட்டி, உங்களுடைய ஸ்டேட், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பின்கோட் நம்பர், அதாவது ஏரியா கோடு வந்து கொடுத்துருக்காங்க. கோடை கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் அட்ரஸ் இருந்தாலும் சரி அண்ட் பர்மனெண்ட் அட்ரஸ் இருந்தாலும் சரி, சரிங்களா? உங்கள் ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே வந்து கிளிக் ஹியர் டு யுவர் இன்ஃபர்மேஷன் பர்மனெண்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது நீங்கள் கொடுத்தாவே போதும், உங்களுக்கு வந்து ரெண்டுமே சேவ் ஆயிரும். இதை கீழே வந்து டிக் பாக்ஸை நீங்கள் கொடுத்தாவே போதும், ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சேவ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரரி அட்ரஸ் ரெண்டுமே வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை வந்து நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவில் வந்து எப்படி இருக்கணும், உங்களுடைய ஃபோட்டோ சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், அண்டு உங்கள் ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் அண்டு நீங்கள் ரீசெண்டாக ஃபோட்டோ எப்போ எடுத்தீங்க அந்த ஃபோட்டோ எடுத்ததோட டேட்டை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு எத்தனை கேபிள், அதாவது ஒயிட் அண்ட் பிளாக்கில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். 3x ஃபோட்டோகிராஃபியில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ சைஸ் வந்து இருக்கணும். இதோட கிராபிக்ஸ் எவ்வளோ இருக்கணும், அண்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 10 டேஸ்க்குள்ளே தான் நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பழைய ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறது அண்ட் பழைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசரில் வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான பிக்சலில் வந்து பார்த்திங்கன்னா 550 பிக்சலு, 550 பிக்சல் ஹைட்டு அண்டு 1000 பிக்சலு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ கடைக்கு போனீங்கன்னா போதும், உங்கள் ஃபோட்டோ கார்டில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னு கேட்டாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் வந்து எந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணுமா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததை டேட்டை வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோடு பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சேவ்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கான இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து வந்துடும். சரிங்களா? உங்கள் ஃபோட்டோ வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சரை வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் சிக்னேச்சரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்மால் லெட்டர் தான் இருக்கணும், உங்களுடைய நேராக வந்து இருக்கணும். கோணியாகவும், அதாவது சைடில் வந்து அப் அண்ட் டவுனோ இல்லது சைடில் லெஃப்ட் ரைட்டு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இவங்க கொடுத்துருக்கிற பிக்சல்லையோ இவங்க கொடுத்துருக்கிற சைஸில் இவங்க கொடுத்துருக்கிற இந்த கேபிள் வந்து இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்லோடு ஆகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அப்லோடு பண்ணிவிட்டு நீங்கள் எஜுகேஷன் அண்ட் அதாவது எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான மார்க் ஷீட்டு, அதாவது 10th மார்க் ஷீட்டை தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. 10th உங்களுடைய பாஸ், அதாவது பாஸிங்கோட இது வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? எந்த டிவிஷனில் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கும் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து 10th என்ட்ரி பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எவ்வளோ அண்ட் உங்களுடைய டோட்டல் மார்க் எவ்வளோ, உங்களுடைய கட் ஆஃப் மார்க் எவ்வளோ அப்படின்றதே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கேட்டிருக்காங்க. சிஜிபிஏ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக மார்க்கு, உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படின்றது கேட்டிருக்காங்க. உங்களுடைய பாசிங் இயர் 2019 19 கொடுத்துக்கோங்க, 2022 22 கொடுத்துக்கோங்க. உங்களுடைய சப்ஜெக்ட் அதாவது உங்களுடைய என்ன சப்ஜெக்ட், இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி உங்களுடைய சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் என்ட்ரி பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் நேமை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய யூனிவர்சிட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்றதையும் போர்ட் ஆஃப் உங்களுடைய என்ன போர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இதில் படிச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் போர்டில் தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12th குவாலிஃபிகேஷன் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12th குவாலிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இல்லை நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அரைவிடு அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். அப்பேரிங்கில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா
எடிட்டுன்றதை கொடுத்து நீங்கள் கூட எடிட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்ன்றதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் 10th வந்து எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து சேமாக தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் செகண்டு அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டா இல்லை செகண்டா அப்படின்றது கேட்டிருக்காங்க. உங்களுடைய பர்சன்டேஜ், உங்களுடைய பாசிங் இயர் அண்டு உங்களுடைய சப்ஜெக்டை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த சப்ஜெக்டை வந்து கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாரெல்லாம் போட்டிருக்காங்க இல்லைங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 100% வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய காலேஜ் வந்து அதாவது உங்களுடைய காலேஜோ உங்களுடைய ஸ்கூலோ வந்து எங்கே இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அண்டு நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குங்க, கிராஜுவேட் படிச்சிருக்கீங்களா இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டடுன்றது நீங்கள் கம்ப்ளீட்டடுன்னு கொடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டடுன்னு கொடுத்துட்டா நீங்கள் வந்து என்ன காலேஜ் அதாவது என்ன இன்ஜினியரிங் படிச்சிங்களா, இன்ஜினியரிங்கில் வந்து உங்களுக்கு பிஏ கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னாலஜி எது இருந்துச்சோ அந்த சப்ஜெக்டில் வந்து நீங்கள் டிகிரியில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எந்த காலேஜில் படிச்சிங்க, உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன, ஃபஸ்ட் இயர் எவ்வளோ, செகண்ட் இயர் எவ்வளோ, அண்டு பாசிங் இயர் என்ன, அண்டு உங்களுடைய எஜுகேஷன் அதாவது உங்களுடைய காலேஜோட நேம் கேட்டிருக்காங்க, உங்களுடைய யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க. அதிலே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய சர்டிஃபிகேட் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ரோல் நம்பரை வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான டேட்டு வந்து எப்போ இஷ்யூ ஆச்சு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பேசிக்கான இது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்து நீங்கள் உங்களுடைய பாசிங் இயர் என்ன, உங்களுடைய காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்ற எல்லா லொக்கேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய சர்டிஃபிகேட் உங்களுடைய மார்க் ஷீட்டோட ரோல் நம்பரை வந்து கேட்டிருக்காங்க. ரோல் நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க. ரோல் நம்பரை வந்து ஒன்ஸ் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷன் வந்து எப்போ இஷ்யூ பண்ணாங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இஷ்யூ டேட்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபுல் அட்ரஸ் நீங்கள் இஷ்யூ பண்ண இடத்தோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்லேயே வந்து இருக்கும். அதை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்ட் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குவாலிஃபிகேஷன் இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு செகண்டு நீங்கள் பேஜை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நோன்னு கொடுத்து நீங்கள் டேரெக்டாக சேவ்னு கொடுத்தீங்கன்னா ஒன்ஸு சேவ் ஆயிரும். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். டாக்குமெண்ட்டை வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் மெட்ரிகுலேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கீங்க. ஸ்கூல் லிவிங் அதாவது சர்டிஃபிகேட்டு டேட் ஆஃப் ப்ரூஃப்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். 10th +2 பாசிங் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஐடிக்காக உங்களுடைய பேன் கார்டை, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸோ அண்ட் டிரைவிங் லைசன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு எஸ்சி எஸ்டி ஓபிசி உங்களோட காஸ்ட் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருந்தால் ரிலாக்ஸேஷனுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா, இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஸ்டார் இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய மதர் ஃபாதரோட நேமை வந்து என்ட்ரி பண்ணியிருந்தீங்க இல்லையா, உங்களுடைய மதரை வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க, உங்கள் மதரை வந்து எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க, உங்கள் ஃபாதர் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் உங்களோட ஃபாதரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கணும். ஒன்ஸ் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ரஸும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, பர்மனண்ட் அட்ரஸ்ஸு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்லேயே உங்கள் அப்பாவும் அம்மாவும் இருக்காங்கன்னா நீங்கள் பர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து என்ட்ரி ஆகும். ஒன்ஸ் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோடு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு செலக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு ஆனுவல் இன்கம் அதாவது உங்கள் அப்பாவுக்கு வந்து ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோ வருது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதை வந்து கொடுத்துட்டு ஸ்டேட் என்னவோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு சேவ்ன்றதை நீங்கள் கொடுத்துக்கலாம். சேவ்ன்றதை கொடுத்தாவே போதும், உங்களுக்கான இது வந்து சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மதருக்கான போர்டு வந்து ஓப்பன் ஆகும். மதருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிடெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, உங்களுடைய ஸ்டேட் கேட்டிருக்காங்க, உங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப்னு கொடுத்துக்கோங்க. அண்டு பர்மனண்ட் அட்ரஸ்ஸு ஃபாதர் அட்ரஸும் மதர் அட்ரஸும் 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃபாதர்ஸ் அட்ரஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஆகிரும். இதில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்காங்களா இல்லை ஏதாவது இன்கம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 0 கொடுத்துக்கோங்க. அண்டு ஸ்டேட்டை வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு ஸ்டேட்டை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்களாக வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் சேவ்னு கொடுத்தீங்கன்னா போதும்.
நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய மதருக்கும் ஃபாதருக்கும் வந்து உங்களுடைய அட்ரஸ் என்ன, நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது, நாட் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தது நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துக்காங்க, நோன்னு கொடுத்துக்காங்க. ஒன்ஸ் நோன்னு கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தாவே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதில் வந்து யூபிஎஸ்சி சரிங்களா, உங்களுக்கு யூபிஎஸ்சியில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்களா என்டிஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோன்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்தா நீங்கள் வந்து எப்போ எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணிக்க, எதோடைய எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும், நீங்கள் எத்தனாவது வந்து எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் டீசெண்டாக இல்லை அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு எந்த எக்ஸாம் இருந்திருந்தாலும் சரி, நீங்கள் நோன்றதை கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்ற எக்ஸாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் எக்ஸாமில் வந்து எப்படி ஃபெயில் ஆனீங்க அண்டு எவ்வளோ மார்க் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு நீங்கள் வந்து சர்வீஸில் இருக்கீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிஓ, வார்ஷா அப்படின்றது எல்லாமே கொடுத்துருந்தாங்கங்களா. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அண்டு உங்களுடைய ஸ்டேஜ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் எஸ்ன்னு வந்து கொடுத்தீங்கன்னா, அதாவது சேவ்ன்றதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து காட்டுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் படிக்கிற போது மெடல் இந்த மாதிரி வாங்கியிருக்கலாம், இல்லை என்சிசி சர்டிஃபிகேட் இருக்கா, என்சிசி ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இருக்கா, அண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலம் ரெசிடென்டல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு நோன்னு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய லாங்குவேஜ், நீங்கள் வந்து என்னென்ன லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரியும், எழுத தெரியும், படிக்க தெரியும், அண்ட் ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரியும், உங்களுடைய அதாவது 10th வந்து என்ன லாங்குவேஜ் இருந்துச்சு அப்படின்ற, நீங்கள் வந்து எந்த எஸ்எஸ்எல்சி வந்து எந்த லாங்குவேஜில் இருந்தீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியுமோ அத்தனை லாங்குவேஜும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி தமிழுக்கு ஒரு ஆடுன்னு கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. எனக்கு ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரியும், தெலுங்கு ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரியும், அண்டு ஹிந்தி ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரியும், இங்கிலீஷ் ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரியும் அப்படின்ற இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியுமோ அத்தனை லாங்குவேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒன்ஸ் நீங்கள் சேவ்னு கொடுத்தாவே போதும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும். சேவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வரைக்கும் என்னென்ன வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணியிருக்கீங்களோ அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் அதை ஒன்ஸ் செக் பண்ணிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணவே போதும். டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்டேஜ் 1 பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனில் வந்து உங்களுக்கு 2025க்கான இதில் வந்து ஸ்டேஜ், அதாவது பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க. நீங்கள் பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட் 1 நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் இருக்கிறது எல்லாமே ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு நீங்கள் கொடுத்தாவே போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டிக்கில் தான் வரும் சரிங்களா. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டிக்கில் எல்லாமே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லேருந்து ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் உங்களுக்கு டிக் கொடுத்துருக்காங்க. இது ஒன்ஸ் நீங்கள் வியூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கிறதோ இல்லை வியூஸ் பார்க்குறதோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த கண்டிஷனை கொடுத்துட்டு ஐ அக்ரின்றதை நீங்கள் கொடுத்தாவே போதும். ஐம் நாட் அக்ரின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ட் 1 வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து பார்ட் 2 வந்து நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்ன அப்படின்றது இப்போ வரைக்கும் நீங்கள் என்ட்ரி பண்ணதை நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம் சரிங்களா. எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன, அண்டு நீங்கள் வந்து எங்கே படிச்சிங்க அண்டு உங்களுடைய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாசிங் இயர் இதில் வந்து பார்த்திங்கன்னா 10th +2 வந்து நீங்கள் அதாவது வித்தவுட் நாட் ஹேவிங் சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாம் இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. அண்டு படிச்சிட்ருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து தேர்ட் ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. அண்டு படிச்சுட்டு இருக்கிற போதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கிடையாது, இந்த 4 ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க.
கொடுத்துட்டு ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூன்னு கொடுத்தாவே போதும், கண்டினியூ வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன, செகண்ட் ப்ரியாரிட்டி என்ன, அண்ட் தேர்டு ப்ரியாரிட்டி என்ன, அண்ட் ஃபோர்த் ப்ரியாரிட்டி என்ன அப்படின்றது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 1 ஆர் 2 அண்ட் 3 அண்ட் 4 வரைக்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவல் அகாடமி இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேவிக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் 1 to 3 எப்படி கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு வரும். இதில் வந்து நீங்கள் எலிஜிபிளாக எதுக்கெல்லாம் இப்போது வித்தவுட்டு கெமிஸ்ட்ரியோடு நீங்கள் அப்ளை பண்ணீங்க, வித்தவுட் சயின்ஸோடு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராது. உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அதுதான் அவங்க வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பைலட்டாக இதுக்கு முன்னாடி இருந்தீங்களா, இல்லை இருக்கணுமா, இல்லை ஜென்ரல் டியூட்டிக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்ல எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. எஸ்ன்னு எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, நோன்னு நோன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபில்லப் பண்ணோம் அப்படின்ற ஒரு அவசியமும் கிடையாது. கண்டினியூன்னு கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இது வரைக்கும் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு அந்த அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதில் ஐ அக்ரின்னு கொடுக்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இமேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜில் இருக்கிறது அந்த கேப்ஷா வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் அக்ரின்னு கொடுத்தாவே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஸ்லிப்பு அப்படின்னு வரும். உங்களுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இப்படி நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்லோடு இது கிரீன் டிக்கில் வரும். கிரீன் டிக்கில் வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. அண்டு எல்லோ கலர் டிக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வியூ, அதாவது நீங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக வந்து பிரிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 இடத்துல கொடுத்துருக்காங்க. சென்னையில் கொடுத்துருக்காங்க, அண்ட் மதுரையில் கொடுத்துருக்காங்க, அண்டு பாண்டிச்சேரியில் கொடுத்துருக்காங்க, அண்ட் திருச்சிராப்பள்ளியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நியரஸ்ட்டாக எங்கே இருக்குது அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வியூ, அதாவது வியூஸ்ன்றதை நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுத்து நீங்கள் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளிகேஷனுக்கு வந்து அதாவது நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஜேசிஓ இந்த மாதிரி இல்லாமல் இருந்தீங்க, ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 rupees நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நான் ரீஃபண்டபிள் பே பண்ணிவிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ காய்ஸ், இதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டெப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் எது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.